இன்றைக்கி எங்கள் முருகன் மலை மேலே போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு தொழுகை நடத்துகிற வச்சுருக்கீங்க. சரி ரைட்டு, நீங்கள் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் ஆச்சு அப்படின்றீங்க. நீங்கள் அமைதியான முறையில் போய் அதை வழிபட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, இந்த ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சாம்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு 400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மலையை வந்து திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லக்கூடாது, அது சிக்கந்தர் மலை அப்படிங்கிறாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து மலை மேலே வந்து அவருக்கு வந்து நாங்கள் காணிக்க கொடுக்குறோம். காணிக்க கொடுக்குறது என்ன கொடுக்குறோன்னா, ஆடு வெட்டுவோம், கோழி வெட்டுவோம், நாங்கள் மலை மேலேயே சமைச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளோட இந்து கோவில்களில் அங்கே மலை மேலே காசி விஸ்வநாதரும் இருக்கார். அப்போது நீ அந்த கோவில் மேலே போய், அந்த மலைங்கிறதே எங்களுக்கு கோவில் தான். இப்போ எங்களுக்கு திருவண்ணாமலை ஆகட்டும், எந்த மலையாக இருந்தாலும் அந்த மலையே வந்து எங்களுக்கு வந்து அதை தெய்வமாக தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அந்த ஒரு இந்து கோவிலில் போய் நீங்கள் ஆடு வெட்டுவீங்களா, கோழி வெட்டுவீங்களா? இந்து கோவில்களில் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்குமான எந்த ஆகமம் இருக்கோ அதை நாங்கள் வெட்டுவோம். கருப்பண்ணசாமிக்கு வெட்டுவோம், முனீஸ்வரனுக்கு வெட்டுவோம். எங்களுக்கு அதுக்குன்னு இது இருக்குது. நீங்கள் போய் மலை மேலே உட்காந்துட்டு வெட்டு வேணா, அதை போஸ்டர் அடித்து ஓட்டுறீங்க. போஸ்டர் அடித்து மலை மேலே, சிக்கந்தர் மலை மேலே கெடா வெட்டி சமபந்தி விருந்து வாங்க எல்லாரும் அப்படின்னா, அப்போ இது எப்பேற்பட்ட ஆணவத்தோட உச்சம். அப்போ நீங்கள் மிச்சபடி இந்த யூடியூப்ல எவனா ஒருத்தன் பேசிட்டுனாவே சமூகத்தில் மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிச்சுட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ இந்த போஸ்ட் ஓட்டின மேலே இது மாதிரி நடவடிக்கை தான் எடுத்திருக்கீங்களா? இப்போல்லாம் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படாதா? அங்கே ஆடை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாம், கோஷமாக அப்படியே கூடி நின்றுக்கிட்டு. தமிழ்நாடா இல்லை எதனாவது ஆப்கானிஸ்தானான்னு தெரியல, எல்லாம் கூடி அங்கேருந்து வந்துட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்திக்கிட்டு. அப்போது இன்னைக்கு அந்த கோவிலில், முருகன் கோவில் மேலே கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை. தீபம் ஏற்றலான்னு ஹைகோர்ட்டில் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த அரசு ஏற்றுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் மாத்து மதத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்க அந்த இதை வச்சுக்கிட்டு, நான் அங்கே போய் ஆடை வெட்டுவேன், கோழியை வெட்டுவேன், நாங்கள் அசைவ உணவு அங்கே தான் சாப்பிடுவேன்னா, அப்போ இது என்ன, இது எதுக்கான வேலை இது? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ இவங்க என்ன பண்ணாலும் இந்துக்கள்லாம் பேசாமல் தூங்கிட்டு இருப்பான், நமக்கு ஒன்றும் கண்டுக்க மாட்டான், நம்ம படுக்க பண்ணலாம் அப்படின்னா, அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இந்துக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அப்போ நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, இந்த திமுக அரசு அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்து விரோத அரசு அப்படின்றத நாங்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இவங்களோட எய்மே என்னன்னா, இந்து சமய அறநிலைத்துறைன்னு எதுக்கு தெரியுமா அவங்க கையில் எடுத்தாங்க? இந்து கோயில்களுக்குள்ளே இந்துக்களை வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான் இந்து சமய அறநிலைத்துறையை வச்சது.